சட்னினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெசிபி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தோல் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். சின்ன பல் பூண்டாக இருந்தால் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நாம் இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்ததுக்கு நாம் 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். இது நமக்கு தக்காளி சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவில் சேர்த்தோன்னா. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா நமக்கு சாஃப்டாக வர தண்டியும் வதக்கிக்கலாம். அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியிலேருந்தே நிறைய தண்ணி வரும், அதனால் நம்ம தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தோன்னா நமக்கு நல்ல தக்காளி சாஃப்டாக வெந்திருக்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி இலைகள் எல்லாம் நாம் அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு தக்காளி சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். எல்லா பொருட்களுமே நான் சொன்ன அளவுகள்லேயே எடுத்து செஞ்சிங்கன்னா நமக்கு தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா மசியாக வதங்கிருச்சு. கரண்டி வச்சு அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வதக்கின பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தக்காளி சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சட்னி அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் ஒரு காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சட்னி தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக வேணும்னா தண்ணி சேர்க்காமல் விட்டுடலாம். நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். சட்னி நமக்கு சூடாக வேணும்னா தான் நாம் தாளிக்கிற பேன்லேயே அரைச்ச சட்னியை ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கணும். சூடாக தேவையில்லைன்னா நாம் அரைக்கிற சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சிட்டு தாளிப்பு சட்னியோடு சேர்த்துக்கலாம். சட்னி கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.